எல்லாருக்கும் இன்னைக்கு அட்வான்ஸாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி இனிமையான பட்டி மண்டபத்தை தொடங்குகிறோம். 15 நிமிஷம் தலைவர்கள் பேசுவார்கள். மற்றவங்க 10 நிமிஷம் பேசுவாங்க. தேவைப்பட்டால் விரும்பினால் தலைவர்கள் பின்னும் பேசலாம். நீங்க எவ்வளவு நேரம் இருந்து கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு இந்த பட்டி மண்டபம் தொடரும். யாரு கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. அதை மட்டும் சொல்லி தொடங்கக்கூடியது நம்முடைய ராஜாராம் ஐயா அவர்கள். பக்தியின் உரமே என்ற கட்சிக்கு தலைமையேற்று பேராசிரியர் திரு த ராஜாராம் ஐயா அவர்கள் தன்னுடைய கட்சியை நிறுவுவதற்காக வருகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அருணை கோபுரத்தை அந்த வாயிலின் வட அருகே சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தடபட என படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப கழித்துக்கு இளைய கழித்தினையே. பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய எங்கள் வணக்கத்துக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, என்னிலும் மிக சிறப்பாக பேசவல்ல என் பட்டிமன்ற சகோதரர்களே, ஒரு சகோதரி தானா, சகோதரிகளே, ஐயா தனுஷ், எங்கள் அன்பு ஐயா ராஜாராம், சின்ராஜ், ஐயா பிச்சாண்டி, சகோதரர் ராஜுகுமார் தான் ஐயா, விஜயகுமார் மன்னிக்கணும், போன்ற அனைவரையும் வணங்கி அறிவார்ந்த அவையோரை பணிவோடு வணங்குகிறேன். நடுவர் ஒன்றை குறிப்பிட்டார், எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வதற்கு நிறைய அறிவு வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதற்கு நிறைய அறிவின்மை வேண்டும். எல்லாம் தெரியாது என்று சொன்னதே உங்களுடைய அறிவினுடைய ஆற்றலை காட்டுகிறது. நான் ஒரு கேள்வி முதல்ல கேட்கிறேன். இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் தவம் செய்திருக்கீங்க? நடுவரையும் சேர்த்து. இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் ஞானம் பெற்று இருக்கிறீர்கள்? ஆனால் இங்க இருக்கிற அத்தனை பேரும் பக்தர்களா இல்லையா? நம்மால் பக்தி செய்ய முடியும். கோடியில் ஒருவர் தவம் செய்ய முடியும். பல 100 கோடியில் ஒருவருக்கு தான் ஞானம் கிடைக்கும். திருவண்ணாமலைக்கு எத்தனையோ பேர் வந்த போதும் ரமண மகரிஷிக்கும் சேஷாத்திரி சுவாமிகளுக்கும் விசிறி சுவாமிகளுக்கும் தான் ஞானம் கிடைத்தது. ஒரு மனிதனுடைய ஜென்ம எப்போ சாபல்யம் அடையும்? இறைவனை நேருக்கு நேராக தரிசிக்கிற போது. அதுதானே இந்த இதயத்தினுடைய இயக்கமாக இருக்கும். இறைவா, உன்னுடைய திருவருட்பெயரை நான் கண்ணால கண்டால் போதும். அருணகிரிநாதர் எப்போது திருப்புகழ் பாடினார், எப்போது கந்தர் அலங்காரம் பாடினார், கந்தர் அனுபூதி பாடினார். பாடிய பிறகு முருகனுடைய அருள் அவருக்கு கிடைக்கவில்லை. பாடுவதற்கு முன்பே இறைவனுடைய திருவருளை நேரில் தரிசித்த பிறகுதான் இவை பாடினார். அப்போ அதை பெறுவதற்காக அவர் பாடவில்லை. அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்மை போன்ற எளிய மனிதர்கள் முருக பக்தியில் திளைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருணகிரி வள்ளல் இதை தந்தார். அவருடைய ஜென்மம் தான் சாபல்யம் அடைஞ்சிட்டு. சரி, பக்திக்கு அடிப்படை என்ன தெரியுமா? 2. ஒன்று நாம வழிபாடு, இன்னொன்று உருவ வழிபாடு. நடுவருக்கு நன்றி. ஏன்னா நாங்கெல்லாம் மதுரையில ஒன்றா இருந்தவங்க. ஊர்பாசம் விடாது. ஐயா சொன்னதுல நிறைய நீங்க பாத்தீங்கன்னா முருக வழிபாடு, அந்த நாம வழிபாட்டை எவ்வளவு அற்புதமாக வலியுறுத்தினார் பார்த்தீர்களா? இதுதான் அறிவாற்றல். தீர்ப்பு என்ன என்பதை முன்னரையே சூசகமாக சொல்லுகிறது தான் நல்ல நடுவருடைய அடையாளம். நடுவரை பந்தப்படுத்த கூடாது. நடுவர் அவர்களே, உங்களை பந்தப்படுத்தல, நீங்க சொன்ன சொற்களை பந்தப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. முருகப்பெருமானுடைய அந்த நாம வழிபாடு, விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மைகுண்டா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செம்போடன் மயூரப்புமே. முருகா என்கிற நாமம்னு சொல்லல, முருகா எனும் நாமங்கள், எல்லா நாமங்களுடைய தொகுதிதான் முருகா. அதனாலதான்
அந்த பெரியவர் சொன்னார், முருகா என்று 3 முறை சொல்ல வேண்டாம், ஒரு முறை முருகா என்று சொன்னாலேயே கோடி நாமங்களை சொன்ன பயன் கிடைக்கும் என்று சொன்னது அதனால்தான். ஆகவே நாம வழிபாடு வலியுறுத்தப்படுகிறது என்றால் பக்தியைத்தான் அருணகிரிநாதர் முன்வைக்கிறார். முடியா பிறவி கடலில் புகார், முழுதும் கெடுக்கும் விடியால் படியால் விதனப்படார், வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள், திருநாமம் புகழ்பவரே. உங்களிடத்துல கேட்கிறோமா, ஒரு தடவை வாய் விட்டு முருகான்னு சொல்லுங்க. முருகா, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு நான் சொன்ன அந்த பலன் அத்தனையும் கிடைக்கும். முடியா பிறவி கடலில் புகார், முழுதும் கெடுக்கும் விடியால் படியால் விதனப்படார், வெற்றிவேர் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவனர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள், திருநாமம் புகழ்பவரே. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அப்புறம் அவனுடைய வடிவம் திருப்புகள்ல நீங்க அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாரா இல்லையா? கந்தரங்காலத்தை படிச்சு பாருங்க. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. இப்போ முருகப்பெருமானுடைய தோற்றம் உங்க முன்னால் வருகிறதா இல்லையா? இதுதான் பக்திக்கு அடையாளமாக இருப்பது. எங்கள் அணியினுடைய வாதம் இதுதான். பக்தி எதையும் சாதிக்கும். நடுவர் அவர்களே, நீங்க எம்காம் 2ஆம் ஆண்டு படித்த போது உங்களுக்கு நினைவுக்கு வந்தது இல்லையா? 1999ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், ஒருவேளை உங்கள் நினைவுக்கு வரலாம். அந்த பட்டிமன்றத்தில் தலைப்பு, பண்பாட்டையும் பக்தியையும் காத்து வளர்ப்பவர் ஆடவரா மகளிரா. ரயில்வே காலனியில ஒரு அருமையான பிள்ளையார் கோயில், அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் தான் விழாவில பட்டிமன்றம். அப்போது நடுவராக இருந்தவர் ஒரு செய்தி சொன்னார். என் நெஞ்சில் இது உறைந்து இருக்கிறது. பக்தி எத்தகையது என்பதற்கு அந்த கதையை அவர் சொன்னார். குருவாயூர்ல நாராயண பட்டாத்திரி மிகப்பெரிய குருவாயூரப்பனுடைய பக்தர். அந்த குருவாயூரப்பனுடைய பக்தர் தினம் குருவாயூரப்பனை தரிசித்த பிறகுதான் உணவு கொள்வார். ஒரு நாள் பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு ஏழை தாய் ஒரு 10 வயது சிறுவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஐயா, இந்த பையனுக்கு பேரு குட்டப்பன். இவனுக்கு எனக்கு கணவர் இல்லை, என் பையனுக்கு அதனால அப்பா இல்லை, விண்ணுலகத்துக்கு போயிட்டார். என்னால இவனை வளர்க்க முடியல, இவன் அறிவாகன பிள்ளை, இவனை நீங்க உங்க பிள்ளையா ஏற்று அவனுக்கு கல்வி கொடுக்கணும்னா. பட்டாத்திரி பார்த்தார். அந்த பையனுடைய முகத்துல ஒரு அற்புதமான கலை. இனிமேல் இவன் என் பிள்ளை, விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன்னுட்டார். தினந்தோறும் இவர் குருவாயூர் போவார். இந்த பையன் அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்கிறார், அவனுக்கு கல்வியும் சொல்லி கொடுக்கிறார். ஆனா அவனை கூப்பிட்டது இல்லை. அந்த பையன் கேட்டான், ஐயா நானும் குருவாயூர் உள்ள வர்றேன், குருவாயூரப்பனை தரிசிக்கணும். இருடா, உன்னை எப்போ கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும், அதுவரை இரு. இவனுக்கு ரொம்ப ஆவல். ஒரு 5 மாதம் போயிடுச்சு. ஒரு நாள் அவர் கொஞ்சம் வேகமா கோயிலுக்கு புறப்படுறார். தாமதம் ஆயிடுச்சு. வேகமா புறப்படும் போது இவன் போய் தட்டுனான். என்ன அப்படின்னார். கோயிலுக்கு தான் பாட்டிட்டு போகல, அந்த குருவாயூரப்பன் எப்படித்தான் இருப்பான் சொல்லுங்களேன். அவனா எரும மாடு மாதிரி இருப்பான், போட அப்படின்ட்டு போயிட்டார். அந்த பையன் நம்பிட்டான், ஏன்னா குரு வாக்கு. அப்புறம் தெருவில் எந்த எரும மாடு போனாலும் குருவாயூரப்பான்னு வணங்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு அவருக்கு புத்தாடை அணிவித்து இவர் கையை பிடிச்சார். வாடா, இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தேன், கோயிலுக்கு போவான்னு அழைத்து கொண்டு போகிறார். கோயிலுக்கு போனா அங்கு பூஜை நடந்த பிறகு உற்சவரை வெளியில எடுத்து யானையின் மீது வைத்து சுற்றி வருவார்கள். அதற்கு ஸ்ரீவேலியின் பெயர். இந்த பையனும் குருவாயூரப்பனை வணங்கி கொண்டு நிற்கிறான். அன்றைக்கு பூஜை முடிந்த பிறகு உற்சவரை வெளியில எடுக்கிறாங்க, வரல. கதவுல வந்தோன்னா டங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். 2-3 தடவை முயற்சி பண்ணி பாக்குறாங்க. கதவுல வந்ததும் ஒரு டங் என்று ஒரு சத்தம், வரல. எல்லாரும் பதறாங்க. என்ன தவறு செய்தாலும் அப்பா மன்னித்து விடு, வந்து விடு. இந்த பையன் குருநாதரை தட்டுனா, என்னடா ஐயோ ஐயோ கொம்பு தட்டிக்கிட்டு இருக்கு.
எரும மாட்டு கொம்பு தட்டுது. எரும மாட்டு கொம்பு தட்டுது, ஞாபகம் வந்துட்டுது. எரும மாட்டு கொம்பு தட்டுது, இப்படி எடுக்காதீங்க, இப்படி திருப்பி எடுங்க. சும்மா எடுடாங்க. ஐயோ தட்டுதுங்க, கொம்பு தட்டுதுங்க. இவர் ஞான கண்ணால் பார்க்கிறார், உண்மையிலேயே குருவாயூரப்பன் ஒரு பையனுடைய பக்திக்காக எருமை மாறாகவே மாறி இருக்கிறான். அதனாலதான் அவன் வெளியில வரல. பட்டாத்திரி வணங்குனார், இங்க ஒரு அற்புதம் நடக்குது, இப்படி திருப்பி எடுங்க ஐயா. எடுத்த உடனே வந்துட்டுது. பையன் தெரிச்சான், பாத்தீங்களா இப்போ வந்துட்டாரு பாத்தீங்களா. பக்தியினுடைய ஆற்றல் இது. இதை சொன்ன அந்த நடுவருடைய பெயர் சோசோமி சுந்தரம். அவருக்கு சிலது ஞாபகம் வந்தா எனக்கும் வரல ஐயா. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, முருகப்பெருமானுடைய வடிவத்தை கொண்டு வருகிறார். அவருடைய பாடல் ஏடு எத்தகையது தெரியுமா? தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவடி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே. அவனுடைய திருவடி எங்க பட்டிருக்கிறது? என்னுடைய ஏட்டில். எனவேதான் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, திரு எழுக்கூத்தி இருக்கை அவரால் பாட முடியும். ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகிற போது முருகப்பெருமானுடைய அவதாரம் என்றே அருணகிரி வள்ளல் பாடுகிறார். சரிதானா தம்பி? அருணகிரி வள்ளல் ஞானசம்பந்த பெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரம் என்றே பாடுகிறார். நீங்க இந்த ரெண்டையும் ஒருவர் வலியுறுத்தி சொன்னா பக்தி தான். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா மார்க்கங்களையும் அனுபவித்து இறைவனை தரிசித்தவர். அவர் சொல்லுகிறார், இன்று மக்களுக்கு தேவைப்படுகிற மார்க்கம் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தை யார் உரத்து சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தொண்டு செய்கிறவர்கள். பக்தி பயிரை வளர்க்கின்ற மேதைகள் அவர்கள். அவர்களை நான் வணங்குகிறேன் என்று சொன்னால் முருக பக்தி வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். நாளை விடுதலை திருநாள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தம்பி நெல்லை ஜெயந்தா ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதினார். எல்லா நாட்டு தேசிய கொடிகளும் கயிற்றில் தான் பறக்கும், என் நாட்டு தேசிய கொடி சாதாரண கயிற்றில் பறக்கவில்லை. இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி தங்கள் மஞ்சள் கயிற்றை இழந்தார்களே தியாகிகளது மனைவியர், அந்த மஞ்சள் கயிற்றால் திரிக்கப்பட்டுதான் எங்கள் நாட்டு தேசிய கொடி பறக்கிறது என்று சொன்னார். நாளை பார்க்கிற போது அந்த புனிதத்தோடு பாருங்கள், பக்தியோடு தொடர்புடையதால் தான் சொல்லுகிறேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றிகரமாக முதலில் போராடியவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள். தீரன் மருதுபாண்டிய சகோதரர்கள் என்று சொல்லுகிறோமே, சிவகங்கை சீமையை ஆண்ட பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் தான் முதலாக வெற்றிகரமாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர்கள் ஒருங்கிணைத்து. ஆனால் சில கயவர்களில் கூட இருந்தவர்களுடைய குழிபறிக்கின்ற தன்மையினால் 2 பேரும் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். 2 பேரையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலேற்றினார்கள். திருப்பத்தூர் என்ற இடத்துல, மதுரையிலிருந்து காரைக்குடி போகிற வழியில அந்த இடம் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலதான் ஐயா அவங்கள தூக்குல போட்டாங்க. பெரிய மருது ஆங்கிலேயர்களிடம் சொன்னார், இது வேண்டுகோள் அல்ல, ஒரு தமிழ் வீரன் எவனிடத்திலும் மண்டியிட்டு எதையும் கேட்க மாட்டான், ஆனால் என் உரிமையை கேட்கிறேன். இறந்த பிறகு என்னை எரித்து விடாதீர்கள், புதைத்து விடுங்கள். எங்கே தெரியுமா? நான் உயிரினும் மேலாக வழிபட்டது காளையார் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய என் அப்பனை. ஆகவே இறந்த பிறகு என்னுடைய உடலை காளையார் கோயிலுக்கு முன்னால் என் தலை அவனை நோக்கி இருக்குமாறு புதைத்து விடுங்கள்னார். ஆனால் பாவிகள் அதை கூட ஒழுங்கா செய்யல. வெட்டி அந்த உடலை திருப்பத்தூரில் புதைத்து விட்டு தலையை கொண்டு போய் எங்கே புதைத்தார்கள் என்றால் காளையார் கோயிலுக்கு முன்னால். இறந்த பிறகும் நான் இறைவனை வழிபட வேண்டும் என்கிற பக்தி இருக்கிறதே, இந்த உன்னத பக்தி தான் ஒருவனை மிகச் சிறந்தவனாக அடியவனாக மாற்றுகிறது என்றால், இந்த நாட்டு சுதந்திர வீரர்கள் தேசத்தையும் நேசித்தார்கள், வழிபடுகிற தெய்வத்தையும் நேசித்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்புக்குரிய நடுவர் அவர்களே, நான் தான் அடிக்கிறேன், நான் தான் சொல்றேன். யார் அடிச்சாலும் ஆமா சரி. ஏன்னா நீங்க மணியா தப்பு இல்ல, அப்புறம் மணியால் அடிச்சா கூடாது இல்ல.
அது சரியா அடிக்க வர அது சரி அடிக்குது 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 அடிக்குது. அதனால் ஒன்று நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். தவம் என்பது ஒரு சிலருக்கே வாய்ப்பது. அவர்களுக்காக அருணை வள்ளல் பாடினார் என்று சொன்னால் அவருடைய திருப்பாடல்களில் தவமும் இருக்கிறது. ஆனால் அதைவிட மேலோங்கி இருப்பது பக்தி. ஞானம் என்பது பல கோடியில் ஒருவருக்கு வாய்ப்பது. அதை எல்லோருக்கும் தருவதற்காக பாடினார் என்றால் அது எந்த அளவு சரி என்று நினைத்து பாருங்கள். ஆனால் அவருடைய பாடலில் அதுவும் இருக்கிறது. என் அண்ணன் நகைச்சுவை இமயம் இருக்கிறாரு, அவர்கிட்ட கடுக கொடுத்தா போதுங்க, அதை இமயமலையை விட பெரியதாக்கிடுவார். அதனாலதான் அந்த அணியில அவரை போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த அணியை எனக்கு கொடுத்தா நான் நாகர்கோவில் இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு போயிருப்பேன். இந்த அடியில பேசுறதுக்கு அவரால் தான் முடியும். ஆனால் முருக பக்தி என்பது எப்போது தமிழகத்தில் வளர்ந்ததுன்னு நினைத்து பாருங்க. எப்போது அருணகிரி வள்ளல் பாடினாரோ அதன் பிறகுதான். இந்த ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா அவன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் என்று எல்லோரும் சொல்லுங்கள் அல்லவா. அம்மா பெரியோர்களே, முருகனை வழிபடுவது மாதிரி எளிமையான வழிபாடு கிடையாது. வேற ஒண்ணும் வேண்டாம். நேர அந்த கம்பத்து நாயனார் சன்னதிக்கு போங்க. எம்பெருமான் தரிசனம் தந்த இடம். அங்கு நின்று கொண்டு 4 வார்த்தை தமிழில் சொல்லுங்க. அடிக்கோடு தமிழில் சொல்லுங்க. ஏன்னா தமிழனுடைய வீட்டுல இப்ப சோறு கிடையாது ஐயா, ரைஸ். நான் சாப்பிடுறது ஷேக்ஸ்பியருக்கு பேரை, பரிமாறுறது பெருநாள் ஷாக்க பேச்சு. சோறுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 4 வார்த்தை தமிழ்ல சொல்லுங்க. நிச்சயமாக அவனுடைய திருவடி பேரு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். என்ன சொன்னவர் யார் தெரியுமா? யார் அவனை நேருக்கு நேராக தரிசித்தாரோ அவர் சொல்லுகிறார், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் வைதாரையும் வாழ வைப்போல் வெய்யா வாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்திரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த லட்சியமே. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இங்கு தமிழில் பேசுகின்ற பெரும் பேச்சை எங்கள் அப்பன் முருகன் தந்தான். அந்த தமிழ் பேச்சை கேட்கிற பெரும் பேச்சை இறைவன் எல்லோருக்கும் தந்தான். நிச்சயமாக அவனுடைய திருவருட் கருணை நம் எல்லோருக்கும் உறுதி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்போன் என்றும் நமக்கு துணை நிற்பான். இங்கு அழைத்து அருணகிரிநாதர் விழாவில் பேசுகிற பெரும்பேற்றை தந்த ஐயா தனுஷ் உட்பட அத்தனை பேருக்கும் என் பணிவான நன்றியும் வணக்கம். பக்தி மனம் வீசியது. பாராட்டுக்கள் ராஜாராம் அவர்களுக்கு. அதென்ன கடவுளை திட்டலாமா? இவர் திட்டலாம்ங்கிறார். திட்டலாம் சொன்னாரா இல்லையா? முருகனை திட்டலாம். ஃபூல்னு திட்டப்படாது, முட்டாளேன்னு திட்டலாம். தீஃப்னு திட்டப்படாது, கல்வன். கல்வன்னு யாராவது திட்டியிருக்காங்களா? செம்மான் மகளை திருடும் திருடன். ஞானசம்பந்த சுவாமி 3 வயசு முதல்ல சின்ன பிள்ளை, உள்ளங்கவர் கல்வன். கண்ணதாசன் கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி, அவன் கன்னத்தோடு கன்னம் வைத்து திருடிவிட்ட கதைகள் பல கோடி. திட்டலாம், தமிழ்ல திட்டணும். அது ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுறேன். கல்கத்தாவுக்கு போயிருந்தேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால. தமிழ்ச்சங்கம் சொற்பொழிவு முடிஞ்சது. ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். காளிகாட், அதுக்கு பழைய பேர் காளிகாட், காளி கோயில். இந்த காளி பார்த்துருக்கீங்களா? கல்கத்தா காளி நாக்கு இங்கே வரைக்கும் தொங்கும், பார்த்தா பயமாக இருக்கும். கல்கத்தா காளி போனேன். ஒருத்தர் சொன்னார், பையில் 10 ரூபா வச்சுங்க, அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்? எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. நான் கரெக்டாக 10 ரூபா, அப்போ 10 ரூபாய்க்கு மதிப்பு இருந்துச்சு. 10 ரூபா கையில் வச்சுட்டு போயிட்டேன். குனின்னா குனிஞ்சேன், 10 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். சரி 10 ரூபா, நல்ல வேலை சட்டையை கழட்டிக்காம. குனிஞ்சனா வச்சான் ஒரு அடி முதுகல. எனக்கு நாக்கு வெளியில தொங்கி போச்சு. காளிக்கு போட்டியா? என்னடா இந்த அடி? என்ன என் பாவம் போகணுமா?
நல்ல வேளை தாயே, கழுத்தில் அடிக்காம முதுகில் அடிச்சான், வெளியில வந்துட்டேன். கூட்டம், நல்ல கூட்டம். நான் கூட்டத்துக்குள்ள வெளியில வரணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு போலீஸ்காரர், திருமேனி ஒரு 250 கிலோ இருக்கும், அவர் போட்டிருக்கிற பூட்ஸ் 50 கிலோ இருக்கும். அப்படியே ஓடி வந்தார் கூட்டத்தில். நான் நின்னா நறுக்குன்னு என் காலில் மிதிச்சார். நாசமா போக. ஏன் நாம என்ன சிரிக்கிறீங்க? அடி வாங்கினது நான் இல்ல, எப்படி இருக்கேன்? நாசமா போகன்ட்டேன். சார் நீங்க தமிழ்நாடான்னார். எங்க? கல்கத்தாவில். ஆமா. எந்த ஊரு? மதுரை. நான் உசிலம்பட்டி. அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு. நான் நாசமா போகன்னு திட்டுனது அவருக்கு மறந்து போச்சு. தமிழ் எங்களை இணைத்து விட்டது. எங்க நமக்கே இப்படி இருந்தா அவன் தமிழை கொடுத்தவன், தமிழை கொடுத்தவன் அவன் தானே. ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். தமிழை கொடுத்தது, தமிழை தந்தது முருகன். அதனால என்ன செய்யணும்? அதுக்காக திட்டப்படாது. ஆமாம், திட்டினவங்களையே வாழ்வித்தால் பாராட்டினவங்களை எங்க வைப்பான்? தூக்கி தோல்ல வச்சுக்குவான். அதைத்தான் அற்புதமா சொன்னார். இன்னொன்னு சொன்னார், என்னமோ கந்தர் அலங்காரம் நிறைய படிச்சிருக்காரு. யாரு? ராஜாராம். அருமையான பாட்டுகள். என்னது? செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழி, தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மா தலையில் எழுதி விட்டான். நமக்கெல்லாம் இன்னைக்கு என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? அண்ணாமலையார் கோயில்ல உட்கார்ந்து அண்ணாமலையார் சந்நிதியில முருகனை பத்தி பேசணும் கேட்கணும்னு எழுதியிருக்கான். இல்லாட்டி இங்கே வந்து உட்கார்ந்து இருப்போம், கையில ஒன்ன வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம். 4859 மெசேஜ். வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு. அப்படித்தானே உட்கார்ந்து இருப்போம். பொண்டாட்டிய காணோம்னா கூட கவலைப்படாம இருக்கேன், செல்ல காணோம்னா பதறான். எல்லாம் அதுல தானே இருக்கு. என்ன? கால்பட்டு அழிந்தது தலையெழுத்து. தலையெழுத்து அழிக்க முடியுமா? முடியும். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், ஐயா முருகனுடைய திருவடி பட்டுதான் பிரம்மா எழுதின கையெழுத்து அழிஞ்சு போச்சு. ஆமா, பிரம்மா நம்ம தலையில எப்படி எழுதியிருப்பாரு? பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு. எழுதியிருக்காருல்ல, எங்களுக்கெல்லாம் ரொம்பவே எழுதியிருக்காரு. 83 வயசாச்சு, இன்னும் எழுதினது முடிய மாட்டேங்குது. எழுதியிருக்காரா இல்லையா? கீழே என்ன எழுதுவாரு? ஒரு கையெழுத்து போட்டிருப்பாராம் பிரம்மா. அப்பத்தானே செல்லு. கையெழுத்து போடாத புறநோட்டு செல்லுமா? இப்போ என் தலையில முருகன் காலை வச்சாராம், பக்கம் பக்கமா எழுதினதை அழிக்கலையா, கையெழுத்து அழிச்சு விட்டாரா. கீழே பிரம்மான்னு எழுதியிருந்தார, அதை அழிச்சு விட்டாரா. கையெழுத்து அழிச்சா செல்லுமா ஐயா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையெழுத்து, கவர்னர் கையெழுத்து இல்லைன்னா நோட்டு செல்லுமா? இருக்கிற போதே பல இடங்கள்ல செல்ல மாட்டேங்குது, இல்லாட்டி செல்லுமா? கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. கையெழுத்துன்னா எழுத்துன்னு அர்த்தம் இல்லை, சிக்னேச்சர். அருமையா பேசியிருக்கார். ஆமா, பக்தி நம்மெல்லாம் பக்தர்கள் தானே, இன்னும் தொண்டர்களா இல்லை ஞானிகளா? திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் ஞானம் கிடைக்காதா? இப்போ பக்தி கட்சி நிறுத்தி இருக்கார், நிறைய பாட்டுக்கள் சொல்லி இருக்கார், அவையெல்லாம் குறிக்கப்பட்டு உள்ளன. இதுக்கு பதில் சொல்லணும்.